கர்த்தரின் காவல் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு. கர்த்தரின் காவல் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு. எரிகின்ற நெருப்பில் தன் தாசரை காத்தவர் இருக்கிறேன் என்கிறார். காத்திடுவார். புவி நிலை மாறினாலும் பயம் நமக்கில்லை. அலை கடல் பொங்கினாலும் அச்சம் இல்லை. எதிர்ப்புகள் சோர்வுகள் எதிர் வந்த போதிலும் இயேசுவே தேவன் என்றே முழங்கிடுவோம். கர்த்தரின் காவல் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு. ஆயிரம் இனத்தவர் தேசத்தில் உண்டு. அழைகின்றார் இயேசுவை அறியாமல் இன்று. ஆயிரம் இனத்தவர் தேசத்தில் உண்டு. அழைகின்றார் இயேசுவை அறியாமல் இன்று. திறப்பிலே நிற்போம், தேசத்தை காப்போம். பொறுப்பினை உணர்ந்து புறப்படுவோம். கர்த்தரின் காவல் பரிசுத்த ஜனமே நமக்கு உண்டு. எரிகின்ற நெருப்பில் தன் தாசரை காத்தவர் இருக்கிறேன் என்கிறார். காத்திடுவார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு பாதுகாவலாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்தத்தை அணிந்து கொண்ட நாம் அவரை தரிசிக்க முடியும். அவர் கொடுக்கின்ற மெய்யான இரட்சிப்பின் அனுபவத்தை பெற முடியும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் தருகின்ற மெய்யான பாதுகாப்பையும் அனுபவிக்க முடியும். இந்த புதிய நாளையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. லூக்கா 7ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 3 பகுதிகளாக அந்த பகுதியை பிரித்து நாம் தியானித்த பொழுது, முதலாவது ஒரு மிராக்கிள் நடக்குது. 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகமாக்கப்பட்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினாலே. இது ஒரு மிராக்கிள், அற்புதம், நடைபெறாத ஒரு அற்புதம். எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அதை தாண்டி அடுத்த பகுதிக்கு செல்லும் பொழுது, நாயின் ஒரு விதவையினுடைய ஒரே மகன் மரித்து போனவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இது கிரேட் மிராக்கிள். அதை காட்டிலும் வியாதியோடு போராடிக்கிட்டு இருந்தவனுடைய வியாதியை நீக்கிறதை காட்டிலும் மரித்து போனவனை சுகமாக்கினது, உயிரோடு எழுப்பினது, அதை விட பெரிய அற்புதம். இறுதியாக பார்த்தீங்கன்னா, பாவியான பெண் ஒருவள் ஆண்டவருடைய அன்பினாலே கவரப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறாள். ஆண்டவரை விசுவாசிக்கிறாள், மனம் திரும்புகிறாள். ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை இலவசமாக கிஃப்டாக அவளுக்கு கொடுக்கிறார். உண்மையிலேயே இந்த 3வது நிகழ்ந்த மனம் திரும்புதல் தான் மிக மிக பெரிய ஒரு அற்புதம். அது ஆண்டவர் மட்டுமே செய்யக்கூடிய அற்புதம். ஏனென்றால், ஒரு மனிதனை, மரித்து போன மனிதனை புதிய மனிதனாக வாழச் செய்கின்ற இந்த மனம் திரும்புதல் என்கின்ற அந்த அற்புதம் ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் மிராக்கிள், கிரேட்டஸ்ட் மிராக்கிள் என்பதை உணர்ந்து, இந்த அதிசயமான அற்புதமான காரியம் எல்லாருக்குள்ளேயும் நிகழ வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கூட நாம் இந்த நாளை துவக்குவோம். இங்கு சீமோன் என்கின்ற பரிசேயன் வீட்டிலே ஆண்டவர் போஜனம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆண்டவரை குறித்த ஒரு குற்றச்சாட்டை பொதுவாக வச்சுருந்தாங்க. என்னென்னா, இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் தான் விருந்து உண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை, அவர் பாரபட்சமற்றவர். இங்கு நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில்
பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். உண்மையிலே அன்போடு கூட ஆண்டவரை அழைக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பிரசன்ட் ஆகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையான இருதயத்தோடு நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயனோ ஆயக்காரனோ பாவியோ இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாதபடி எல்லா ஜனங்களும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அங்கு பிரசன்ட் ஆகிறார். அப்படித்தான் சீமோனுடைய வீட்டில் நடந்த அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் ஆண்டவர் பங்கேற்கிறார். அங்கு யூதர்களை பொறுத்தவரையில் விருந்து படைக்கும் பொழுது யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பெண்கள் மட்டும் அழைக்கப்பட மாட்டாங்க. மற்றபடி அழைக்கப்படாத எல்லாருமே அந்த பந்தியில் கலந்து கொள்ளலாம். அப்படித்தான் இந்த பாவியாகிய பெண்ணும் கூட இந்த விருந்திலே கலந்து கொள்கிறாள். ஆண்டவர் அவளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அழகாக சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த பகுதியில் பல விதங்களிலே தியானிக்க முடியும். சுருக்கமாக நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ரட்சிப்பை எப்படி கொடுக்குறாருன்னா கிஃப்டாக கொடுக்குறாரு, இலவச பரிசாக கொடுக்குறாரு. அதுக்கு நான் ஏதாவது கிரியை செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது. விசுவாசித்தா போதும். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை பார்த்தோம், அவள் கொடுத்த அந்த தலைமயிரிலே அந்த தைலத்தை துடைத்ததினாலோ கிஃப்டினாலேயோ ஆண்டவர் மனம் திரும்ப ரட்சிப்பின் மகத்துவத்தை அவர் கொடுக்கல. அவளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த ஸ்திரியை நோக்கி 50வது வசனத்தில், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றாள். அழைத்தவன் சீமோன். அவனை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைக்கு மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டவளாக அந்த பாவியான பெண்ணானவள் அந்த வீட்டை விட்டு கடந்து சென்றாள். காரணம், அவள் செய்த கிரியைகளை காட்டிலும் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம். அந்த விசுவாசமே ஆண்டவருடைய கிருபையை பெற்றுத் தருகிறது. அந்த கிருபையினாலே ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை தருகிறார். அப்போ நானும் நீங்களும் ஆண்டவர் விசுவாசிப்போம். விசுவாசத்தில் குறைவாக இருந்துச்சுன்னா விசுவாசத்திலே வளர செய்வோம். அவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை இலவசமாய் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுப்போம். ஏனென்றால் ஆண்டவர் கிருபையினாலே ரட்சிக்கிறவர். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவர் மேலே பற்றுறுதியை வளர்க்கும் பொழுது அவர்களும் இந்த கிரேட்டஸ்ட் மிராக்கிளை பெற முடியும். இன்றைக்கு நானும் நீங்களும் பெறலைன்னா அதை பெறுவதற்கும் பெறாதவர்களுக்கான சரியான வழியை காண்பிப்பதற்கும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. ஆண்டவர் தருகிற மெய்யான சமாதானம் நம்மோடு கூட ஆளுகை செய்யட்டும். ஆமென்.